சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. பன்னீர்செல்வம் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இதை எப்படி பார்க்கலாம்? அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு அதிமுகவில் தனக்குள்ள ரைட்ஸை விட்டு கொடுக்காம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண போட்டியிடுறாரு. ஆக்சுவலா பிஜேபியில் அவருக்கு 5 சீட் ஆஃபர் பண்ணாங்க. டெல்லியில் உள்ள ஒரு முக்கிய பாஜக தலைவர் 5 சீட் ஆஃபர் பண்ணார். 6 சீட்டு வரை கேட்டா கொடுக்க தயாரா இருந்தாப்புல. இங்க எடப்பாடி ஆதரவாளர்கள் பாஜகவில் இருக்கக்கூடியவங்க அவருக்கு என்ன இருக்கு, அவர் தாமரையில் நிற்கட்டு அதெல்லாம் ஓடிச்சு, நான் மறுக்க வரல. கடைசியா அவர் என்ன முடிவு எடுத்தாருன்னா, இது அதிமுகவோட உரிமை, ரெட்டல உரிமையை விட்டு கொடுக்காம இருக்கணும்னா நாம தொண்டர்கள் விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு சுயேட்சை மாதிரி ஒரு இதை ஃபைட் பண்ணுவோம், மற்ற ஃபைட்டை தொடருவோங்கிற மாதிரி ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அவர் இந்த முடிவு எடுத்திருக்கிறாரு. இப்பவும் அவர் ரெட்டலையை கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ரெட்டலை எலெக்ஷனு பிறகு பார்க்கலான்னு சொன்னால் எடப்பாடிக்கு கொடுத்தாலும் கூட அவங்க முழுமையாக முடிச்சு வைக்காம ரெட்டலை விஷயம் தொடர்ந்துச்சுன்னா, ஏதாவது தொங்கலில் போட்டு வச்சாங்கன்னா 26 அது ஒரு பிரச்சனையாட்டு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிமுகவுக்கு நான் ஒரு கிளைமன்ட்ரு. அதிமுகவில் எடப்பாடிக்கு கொடுக்கக்கூடிய குடைச்சலை 26 கொடுப்பேன். இப்போவே அதை விட்டுக்கிட்டு அதிமுகனா எடப்பாடி தாங்கிறத ஆக்குறதுக்கு ஓபிஎஸ் தயார் இல்லை. அதனால அவர் இங்கே தாமரை சின்னத்தில் போட்டியிடாமல் அவர் மட்டும் ஒரு இடத்துக்குள்ள ராமநாதபுரத்தில் போட்டியிடுறாரு. பல விஷயங்களை அவர் ஆய்ந்து பார்த்து சாதக பாதங்களை பார்த்து இந்த முடிவுக்கு வந்திருக்கிறார். ஓபிஎஸ் பாஜக கூட்டணியில மதிக்கவே இல்லை, அதனால இப்படி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். 5 சீட்லாம் அவருக்கு கொடுத்தா வாங்கியிருக்கலாம் சார். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. இல்ல 5 சீட் அவர் நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. நான் சாட்சி. நம்புறவங்க நம்புங்க, நம்பாதவங்க போங்க. எனக்கு யாரையும் நம்ப வைக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஓபிஎஸ் இப்ப ரெட்டலையை எதிர்த்து நிற்கிறார், இது சரியா? ஃபர்ஸ்ட் ரெட்டலை எடுத்து தான் தாமரைக்கணி ஜெயித்தாரு, ரெட்டலை எடுத்து தான் பல்ட்டு வெங்கடாச்சலம் ஜெயித்தாரு, எம்ஜிஆருக்கு ரெட்டலை எடுத்து செம்மல் அண்ணன் ஜெயித்தாரு. ஜெயலலிதாவுக்கு ரெட்டலை எடுத்து ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஜெயலலிதாவே ரிஃப்ளெக்டட் க்ளோரி ஆஃப் எம்ஜிஆர் தான். அதுக்கு பிறகு தன்னோட திறமையால உழைப்பால உமன் ஐக்கான் ஆகி எம்ஜிஆரோட 10% அதிகம்லாம் எடுத்தாங்க கடைசி இதில். நம்ம நியாயமாக பேசணும் எதுனாலும். இன்னைக்கு எடப்பாடி கம்பேரிட்டிவே இல்லை இவங்க கூடலாம். ஸ்டாலினுக்கு இணையே இல்லாத ஒரு ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராக இல்லாமல் தூரத்தில் தான் கிடக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ ரெட்டை தலைமையாக இருந்தவர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பெரிய இவர் தான் அதிமுகன்னு இருந்து, அப்போ அவருக்கு அதிமுக வாக்காளர்கள் முழுமையா வாக்கு கிடைச்சா அங்க வெற்றி வாய்ப்பும் வரலாமே. ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு, அதிமுக தலைவராக இருந்த ஓபிஎஸ் எப்படி சார் ரெட்டலை எதிர்த்து போட்டி போடலாம், அவரு தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. பண்ணிட்டு நோ இஷ்யூஸ், தகுதி நீக்கம் பண்ணிட்டு லாபம் தான் அவருக்கு. மீண்டும் இடைத்தேர்தல் அங்கே வரும், அதுலேயும் எடப்பாடி டெபாசிட் இழப்பாரு. உலகங்கோட்டில் எடப்பாடி டெபாசிட் தான் இழக்க போறாரு எடப்பாடி கட்சி. தமிழ்நாட்டிலையும் பல தொகுதிகளில் எடப்பாடிக்கு அதிமுக கூட்டணி ஒரு 10க்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் இழக்கும். உண்மைங்க. யாராவது இழக்காதுன்னு சொன்னா பதிவு பண்ணுங்க. 1% வாக்கு பலம் உள்ள யாரும் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன், நடந்தா இல்லையா? திமுக அணி இன்டாக்டா இருக்கும்னு சொன்னேன், நடந்தா இல்லையா? சீமான் ஜம்பிங்ல போறத வரை ஜம்ப் பண்ணிட்டு தான் இருப்பாருன்னு சொன்னேன், இன்னைக்கு பேசிட்டாரா இல்லையா? 214 தனிச்சு நிற்போம், 150 தொகுதியில 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் நிற்போம். என் மகனை கூட கேண்டிடேட்டோட ஒன்று ஹுமாயூனோட சன்னை சொன்னாரா அல்லது அவரோட வளர்ப்புன்னு சொன்னாரான்னு தெரியல. எனிவே அவர் தனிச்சுதான் இருப்போங்கிறத இப்பவே டிக்ளேர் பண்றாரு. அப்போ நாம சொன்னது உண்மையின் பக்கம் நின்று நியாயத்தின் பக்கம் நின்று சொல்றோம். இப்போ நம்ம கள அரசியல் தெரியுது. களத்துல இருந்து வந்தவன் அதிமுக அணி 10 தொகுதிக்கு மேல டெபாசிட் இழக்கும், குறிச்சு வச்சுடுங்க. இல்ல மறுத்து யாருன்னு சொல்லக்கூடிய சொல்லிட்டு, சவுக்கு சங்கர் ரவீந்திர சாமி சார் சொல்றது தப்புன்னு சொல்லிட்டு, ஷியாமண்ணன் சொல்லட்டு, இந்தியா டுடே மணி சொல்லட்டு, தமிழா பாண்டியன் சொல்லட்டு, யார் சொல்றது நாளைக்கு சரியா வருதுன்னு பாத்துரலாம். 10 தொகுதிக்கு மேல அதிமுக அணி டெபாசிட் இழக்கும். ரெட்டலை டெபாசிட் இழக்கும்ன்றத நம்ப முடியலையே சார். இழக்கும் சார், பாருங்க. பன்னீர்செல்வம் ஈரோடு கிழக்குல கொங்கு வேளாளர் அந்த ஒரு பெல்ட் இல்லாம இருந்ததுன்னா மற்ற ஜாதிகள்ல உள்ள ஓட்டை மட்டும் பாத்தீங்கன்னா 10-12% ஓட்டு தான் கிடைச்சிருக்கும். டெபாசிட்னா 17% ஓட்டு வேணும். அந்த கட்சிக்கு நாயுடுகள்ல 12% உள்ளதான் கிடைச்சி, பறையர்கள்ல 12க்குள்ளதான் கிடைச்சி, தென் அருந்ததியர்கள்ல பிலோ 12 தான் கிடைச்சது. செங்குந்தர்கள் இன்னைக்கு அரசியல் அதிகாரம்
செங்குந்தர் அரசியல் அதிகாரம் என் நண்பர் ஒருத்தர் அமைப்பு நடத்திட்டு இருந்தாரு. செங்குந்தர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே தங்களை அரசியல் அதிகாரத்துல இழந்துட்டோம்னு நினைக்கிறாப்புல. அந்த பகுதியில எடப்பாடி பழனிசாமி தரப்பால தான் பாதிக்கப்பட்டோம்னு நினைக்கிறாங்க. அவங்க எல்லாம் போடுறதுக்கு தயாரா இல்லை. அப்ப நீங்க கொங்கு வேளாளர்கள் இல்லாத இடத்துக்குள்ள அதிமுகவுக்கு பலம்ங்கிறது டெபாசிட்டின் கீழே தாங்கிற அளவு கூட சொல்லலாம். ஸோ வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இருக்கு. வன்னியர் மத்தியில 10.5 கொடுத்தாருங்கிற இது வன்னியர்கிட்ட இருக்கு, கொங்கு வேளாளர்கிட்ட இருக்குது. எனிவே 10 தொகுதி கண்டிப்பா டெபாசிட் இழப்பாங்கிறது உறுதியான மதிப்பீடு கணக்கீடு. கொங்கு வேளாளர்களும் வன்னியர்களும் இல்லாத இடங்கள்ல 10 தொகுதியில டெபாசிட் இழக்கிறாங்க. இந்த அரக்கோணம் வன்னியர் பகுதி தான். அங்க பாலு எழும்பிட்டாருன்னா டெபாசிட் வாங்கிட்டாருன்னா அதிமுக டெபாசிட் இல்லை. பாலு டெபாசிட் வாங்கிட்டாருன்னா அதிமுக டெபாசிட் இல்லை. அரக்கோணம் யாருன்னு ஜெகத் ரட்சகன் வீரவன்னியர் பேரவை ராமதாஸுக்கு எதிராக நம்ம நட்பில் இருந்தார். அப்புறம் ராமதாஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு. ஓகே, அவரு வீரவன்னியர் பெண் எடுத்து உள்ள வந்து ஆரம்பிக்க ஆளு ஒரு பெரிய பொசிஷன்ல வந்துட்டாரு. பெரிய அளவுக்குள்ள அங்க நிற்பாராங்க. அவருக்கு எழுத்து நிற்கிறதுல ஒருத்தருக்கு தான் டெபாசிட் கிடைக்கும். பாலு கிடைச்சதுன்னா அதிமுகவுக்கு இல்லை, வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே. ஸோ தருமபுரி இப்படி பல இடங்கள்ல ஒரு 10 தொகுதிக்கு மேல அதிமுக அணிக்கு டெபாசிட் வராதுங்க. எனக்கு கிரெடிபிலிட்டி இருக்குங்க. 10ல் 8க்கு சரியா வரணும்னு சொல்லக்கூடியவன் நான். வராதுன்னா வராதுதான், எனக்கு தெரியுது. 10 தொகுதிக்கு மேல டெபாசிட் கிடையாதுங்க அதிமுக அணிக்கு. ஓ பன்னீர்செல்வம் ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு, என்ன செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் தாமரைக்கனி, பெல்ட் வெங்கடாச்சலம், செம்மல மாதிரி இவர் தான் அதிமுக தலைவர்னு அந்த மக்கள் ஏத்துக்கிட்டு போட்டுட்டாங்கன்னா, அந்த ஊர்ல போட்டுட்டாங்கன்னா அது லாபம். தாமரைக்கனி மேட்டர் சொல்றேன். ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக சென்னை சட்டசபையில பெரிய ஒரு வெறியாட்டம் நடந்தது. துரைமுருகன் அது குற்றஞ்சாட்டப்பட்டார். துரைமுருகன் அமைச்சராட்டு விருதுநகர் கலெக்டரேட்டுக்கு வராரு. தாமரைக்கனி அதிமுக தொண்டர்கள் 2 குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள். ஒன்று அட்டவணை பிரிவு தேவேந்திர குல வேளாளர், இன்னொன்று எம்பிசி பிரிவு மறவர் சமூக சகோதரர்கள். இவங்க அதிமுக தொண்டர்களை இவங்களை அழைச்சிக்கிட்டு போய் துரைமுருகனுக்கு எதிராக பெரிய அட்டாக்கே கொடுத்தார். தீவெட்டி ஊர்வலம் நடத்தினார். ஜெயலலிதா பாதிக்கப்பட்டதுக்கு தமிழ்நாட்டிலே மீண்டு கேட்க காக்க கிடையாது. அங்க மயிலாப்பூர்லயும் ஜெயலலிதாவுக்கு களத்துக்குள்ள யாரும் வரல, உசிலம்பட்டியிலையும் வரல, அங்க மன்னார்குடியிலையும் வரல. ஸ்ரீலிபுத்தூர்ல தாமரைக்கனி மட்டும்தான் ஜெயலலிதாவுக்காக மீண்டு கேட்டது. இது வரலாறு, உண்மை. ஆனா ஜெயலலிதா அம்மையார் 91ஆம் ஆண்டு தாமரைக்கனிக்கு சீட்டு கொடுக்கல. தாமரைக்கனி சுயேட்சையா நின்னாரு, ரெட்டையிலை மீறி ஜெயித்தார். அது காங்கிரஸ் கூட்டணி. ராஜீவ் காந்தி அசாசினேஷன் என்ன ஓட்டு, 60% ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா. அந்த கட்டத்துக்குள்ள நின்று தாமரைக்கனி ஜெயித்தாருன்னா ஸ்ரீலிபுத்தூர்ல அதிமுக தாமரைக்கனி தான். அப்படி மக்கள் வாக்களிச்சாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ராமநாதபுரத்துல அதிமுக ஓபிஎஸ் தாண்டி மக்கள் வாக்களிச்சுட்டாங்கன்னா மத்திய அமைச்சர் பதவிக்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு உள்ள எடப்பாடிக்கு பெரிய ஒரு த்ரெட்டாட்டு அதற்கு பிறகு தமிழ்நாடு ஃபுல்லா டூர் போய் அந்த தொண்டர்களை திரட்டி பிரச்சனை பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில தான் ஒவ்வொரு தலைவர்களும் போவாங்க. நம்பிக்கையின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தலாங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில ஓ பன்னீர்செல்வம் போறாரு. ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி சார் அதிமுக தொண்டர்கள் ஆதரிப்பாங்க? ரெட்டலை ஆதரிப்பாங்களா, ஓபிஎஸ் ஆதரிப்பாங்க? ரெட்டலை எல்லாமே சேர்த்து 10 தொகுதிக்கு மேல டெபாசிட் இழக்குன்னு சொல்றோம்லாங்க. பாருங்க 24 பொறுத்திருந்து பாருங்க. அதிமுக தொண்டர்களுடைய வாக்கு சார். இங்க ரெட்டலை எடப்பாடி பழனிசாமி இருக்கிற ரெட்டலையை சமூக நீதியை சூறையாடக்கூடிய சின்னம். பறையர்களை ஆதரிக்கல, செங்குந்தர் ஆதரிக்கல, அகமுடையார் ஆதரிக்கல, உடையார் ஆதரிக்கல, கிராமணி ஆதரிக்கல, மீனவர் ஆதரிக்கலன்னு அடிச்சு சொல்றானே. ரிசல்ட்ல வரும்போது பாத்துக்கிடுங்க. அந்த அடிப்படையில தானே 10 தொகுதிக்கு மேல அதிமுக டெபாசிட்டே இழக்குன்னு சொல்றேன். சொல்றதெல்லாம் பார்த்தா அதிமுக 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இல்லைன்னு சொல்றீங்க போல. அதுக்குள்ள நான் விவாதத்துக்கு வர விரும்பல. 10 தொகுதிக்கு மேல அதிமுக டெபாசிட் இழக்கும். நான் சொல்றது நாளைக்கு நடக்கணுங்கிறது தான் நான் பண்ணுவேன். சார் ஃபேக்சுவலா கேக்குறேன். இப்படி என்ன அது அப்படித்தானே போகும். நீங்க பிஜேபியும் 2வது இடத்துக்கு வரும்ன்ற மாதிரி தான் சொல்றீங்க. பிஜேபி ஒரு அணியா தானே நிக்கிறாங்க. இவங்க 33 சீட்ல நிக்கிறாங்க இல்லையா? எல்லாத்தையும் பார்க்கணும்ல. இப்ப சீமான் கூட சொன்னாரு, இந்த எலெக்ஷன்ல நான் எடப்பாடியை நெருங்கிறோம்னே, 26ல நான் தாண்டி போயிருவேன்னு சொல்றாரு. அவரும் அந்த நம்பிக்கையில தானே 234 தொகுதி நிப்பன்னு சொல்றாரு. அதனாலதான் நீங்க ஒரு கருத்தை சொல்லலாம். யாரும் என் ஒப்பீனியன் நான் சொல்லலாம், ஷியாமண்ண அவர் ஒப்பீனியன் சொல்லலாம். ஆனா முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி ஒருத்தர் எடப்பாடியை 2 தடவை பலகீனப்படுத்தினவரு, 3வது 4வது தடவை பலகீனப்படுத்துவோன்னு நம்பி தனிச்சு போறாருன்னு சொல்றவரை திட்டமிட்டு ஒரு அராஜகமா அவர் கூட்டணி போவாருன்னு ஷியாமண்ணன் போன்றவங்க எல்லாம் சொல்றது அறியாமையில சொல்றாங்களா, திட்டமிட்டு சொல்றாங்களா, அவங்க ஆசையை சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப நீ சீமான் 150 தொகுதி இளம் வேட்பாளர்களை நான் நிறுத்துவேன்னு சொல்றாரு, மீதி 214 போட்டிடுன்னு சொல்றாருன்னா அவர் தனிச்சு போறங்கிற முடிவுக்கு வர்றாரு.
அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்தை சொல்றதுக்கு உரிமை உண்டு. கட்சி இவ்வளவு பலத்துல வரணும் இல்லை இவ்வளவு பலம் தான் இருக்கணும் சொல்ல உரிமை உண்டு. ஆனா எடப்பாடிக்கு ஆளே இல்லை கூட்டணிக்குன்னு நான் சொல்லும் போது வந்து சீமான் கூட்டணிக்கு போறாருன்னு சொன்னவங்க எல்லாம் இப்ப முகத்தை எங்க வச்சுட்டு இருக்கீங்க? எங்கேயா முகத்தை வச்சுட்டு இருக்கீங்க? நான் நியாயமா தான் கேட்கிறேன். நான் சொல்றதும் தப்பா போகும். ஆனா ஒரு வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பொய்யாவும் அறியாமையிலையும் சொல்லக்கூடாது. பொய்யா திட்டமிட்டு வதந்தியை பரப்பக்கூடாது. அவர் வந்து எடப்பாடியை நெருங்கிடுவேன் 24ல 26ல தாண்டிடுவேன்னு அதே திட்டத்தோட அவர் போறாரு. நெருங்குறாரு தாண்டாருங்கிறதெல்லாம் நெருங்க மாட்டாரு தாண்ட மாட்டாருன்னு உங்க கருத்தை சொல்லுங்க. அதுல எந்த தப்புமே இல்லை. ஒரு கூட்டணிக்கு போறாருன்னு என் பொய்ய சொல்றீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றணும். யார் யாரெல்லாம் அப்படி தப்பா முட்டு கொடுத்து காப்பாத்தினாங்க, அவங்களோட நோக்கம் என்ன? அது தப்பு இல்லையா? சோ அந்த அளவுக்கு நம்ம சொல்றது 10 சீட்டு டெபாசிட் போவாருன்னு சொன்னா நாம நம்புறோம் சொல்றோம், அவ்வளவுதான். நீங்க கூட சொல்லியிருந்தீங்க ரெட்டலை முடக்கப்பட கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. நான் எந்த இடத்துக்குள்ளேயும் நான் சொல்லல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. ரெட்டலை சாதிக்கல்வி வழக்குப்படி அவருக்கு தான் கொடுக்கணுங்கிறதே நான் தான் சொன்னேன். அது இப்போ முடக்கப்படலையா? எடப்பாடி வசம் போயிடுச்சா முழுசா அதிமுக? 95% கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு, அவர்கிட்ட தான் போகும். ஓபிஎஸ் முயற்சி பண்றாருன்னு தான் சொன்னேனே தவிர எல்லா வீடியோ எடுத்து பாருங்க. என் கருத்து சாதிக்கல்வி வழக்குப்படி அவருக்கு கிடைக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, உடனே சொல்லுவேன், அந்த ரெட்டையில சமநீதியை சூறையாடக்கூடிய சின்னம். அது வந்து பல ஜாதிகளுக்கு அதுல பிரயோஜனம் இல்லை. நாடாருக்கு அந்த சின்னத்தால எந்த பிரயோஜனமும் இல்லை. அகமுடையார்களுக்கு லாபம் இல்லை, முத்தரையர்களுக்கு லாபம் இல்லை, யாதவர்களுக்கு லாபம் இல்லை. எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டையில பன்னீர்செல்வம் எடப்பாடியும் சேர்ந்து இருக்கும் போது இருந்த ரெட்டலின் தன்மையோட இப்ப மாறி போச்சு. ஜெயலலிதாகிட்டையும் எம்ஜிஆர்ட்டையும் இருந்த ரெட்டலை இது இல்லை. எம்ஜிஆர் காஸ்ட் நியூட்ரல், எல்லா ஜாதிகளுக்கும் பொதுவானவராக இருந்தாங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர்ல இருந்து மாறுபட்டு பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணாங்க. முக்குலத்தோருக்கும் வெள்ளாள கொண்டருக்கும் சாதகமானவராக இருந்தாங்க. அதைத்தானே நான் சொல்றேன். அப்படி அவங்க அதிகாரத்தை ஜெயலலிதா கொடுத்து வச்சனால தானே நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி அவங்க ஜெயலலிதா என்ன சொன்னாலும் சரின்னுட்டு எல்லா ஜாதிக்காரங்களும் தான் அவங்க காலில் இருந்தாங்க. பட் ஜெயலலிதாவோட அதிமுகவில் ஜெயலலிதா எப்போ வேணாலும் யாரை வேணாலும் தூக்கி போடலாம். அவங்க வச்சதுதான் வகை. அவங்ககிட்ட எல்லாருமே வந்து சப்மிசிவா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த தன்மை வேறங்கிறது வட தமிழகத்தில் உள்ள பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி இதைத்தான் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? உதயநிதி ஸ்டாலின் வாரிசு அரசியல் கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்றாங்க. இது வன்னியர் கட்சியா மாறிட்டுங்க, நாங்க என்ன எப்படிங்க எம்ஜிஆர் கட்சி ஜெயலலிதா கட்சின்னு ஓட்டு போட முடியும்னு சொல்றாங்கன்னா, நான் ரெட்டலையே தூக்கி அடிக்கிறேன் இல்லையா? ரெட்டலைக்கு போடக்கூடிய ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு. எடப்பாடி பழனிசாமிக்கு போடக்கூடிய ஓட்டு கொங்கு மண்டலத்துல கொங்கு நாடார்கள், செங்குந்தர்கள், அருந்ததியர்கள், நாயுடுகள் இவங்க அதிகாரத்தை எடப்பாடி கையில கொடுத்துக்கிட்டு ஏமாளியா போறதுக்கு சமம்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ரெட்டலையை கண்டெல்லாம் மறலக்கூடியவும் இல்லை. ரெட்டலையே ஒண்ணும் இல்லைங்கிறது ஈரோடு கிழக்குல நிறுவனம் ஆயிட்டு பெருந்துறையில தொட்டிய நாயக்கர் ஆதரவுல அண்ணன் வைகோ ஓட்டு எடுத்த மாதிரி தான் கொங்கு வேளாளர் ஆதரவுல எடுத்திருக்காரு. மற்ற ஜாதிகளுக்கெல்லாம் ரெட்டலை சமநீதி சூறையாடக்கூடிய சிம்பல்னு தெரியுங்கிறதா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பட் ரெட்டலை சாதிக்கல்வி வழக்குப்படி இவங்களுக்கு கிடைக்கதான் வாய்ப்பு இருக்குன்னு எல்லா வீடியோவும் பாருங்க. நாம முயற்சி பண்ணணுங்கிறது வேற, பட் சட்டப்படி இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிறத பதிவு பண்ணுங்கிறது உண்மை. அதிமுக சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் எல்லாம் கூட்டம் போட்டு ஓபிஎஸ்ஐ டெபாசிட் எடுக்க செய்வோம்னு தீர்மானம் போட்டிருக்காங்க. ஓகே, அது அவங்க முயற்சி பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த ஃபைட் ஓபிஎஸ் அவங்க ஃபோல்ஸா கருதுனால தான் டெபாசிட் இழக்க செய்வோன்னு அவங்க தீர்மானம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓபிஎஸ்க்கு எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறீங்க? வெற்றி வாய்ப்பு வந்து 35 தொகுதிகளை திமுக, 34 தொகுதியில திமுக அணி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குதுங்க. மீதி 5 தொகுதியில போலரைசேஷன் ஆகும். அந்த தொகுதியில போலரைசேஷன் எப்படி போகுதுன்னு பார்க்கணும். அது வந்து கன்னியாகுமரியில போலரைசேஷன் ஆகும், வெள்ளூர்ல போலரைசேஷன் ஆகும், கோயம்புத்தூர்ல போலரைசேஷன் ஆகும், தருமபுரியில போலரைசேஷன் ஆகும், ராமநாதபுரம் ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்ல முன்னாள் முதல்வர் அதிமுக 2 தலைவர்ல ஒருத்தர் நின்னதுனால அதுவும் ஒரு போலரைசேஷன் பாயிண்ட்ல வைக்கிறோம். இதுதான் நம்மளோட பாயிண்ட். மற்றபடி தென் சென்னையில ஜெயவர்தனனை தமிழிசை தாண்டிட்டாங்கன்னா பெரிய விஷயம். மற்றபடி நயனார் நாகேந்திரன் 2ஆம் இடம் வந்துட்டாருன்னா அது பெரிய விஷயம். இந்த மாதிரி தான் மற்ற இடங்களை நம்ம பார்க்க முடியும். சார் நிறைய விஷயங்களை போயிருந்தீங்க. நன்றி சார்.